உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அரஹோயா அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா அரஹோயா அரசா. அனைவருக்கும் வணக்கம். நான் விழுப்புரம் சரவண மெக்கானிக் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டூல் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து BS6 வர வண்டிக்கு இன்ஜெக்டர் வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு டூல்ஸ் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் ஒன்று வச்சுருக்கோம், ஒரு கட்அவுட்ரு வச்சுட்டு ஒரு டெஸ்டிங் கேன் மாதிரி அதில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணி அதில் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஓஸ் போட்டு கனெக்ட் பண்ணி இந்த இன்ஜெக்டர் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்ஜெக்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு லைன் கொடுத்து ஒரு ஹெட்லைட் பல்பை வந்து எரிய வச்சுருக்கோம். இந்த இன்ஜெக்டருக்கு வந்து சிக்னல் வருதா அப்படின்ட்டு எரிய வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கட்அவுட்ரு ஒன்று வச்சு இந்த இன்ஜெக்டரை வந்து எப்படின்னா நம்ம டியூன் பண்ணலாம், எப்படின்னா எந்த விதத்தில் அந்த இன்ஜெக்டர் வந்து தெளிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கட்அவுட்ரு வச்சுருக்கோம், 5 பின் கலர் கட்அவுட்ரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மோட்டரை தனியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இது சுவிட்சு. இப்போ இந்த இன்ஜெக்டரை வந்து தனியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் இது சுவிட்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மோட்டர் தனியாக ஓடிக்கிட்டே இருக்கும், ரன்னிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கட்அவுட்லேருந்து சிக்னல் வந்து நமக்கு வந்து இந்த இன்ஜெக்டருக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது மோட்ரு ரன் ஆகுது. அடுத்தது வந்து இன்ஜெக்டர்லேருந்து நமக்கு வந்து பெட்ரோல் வந்து ஸ்ப்ரே ஆகுது. இது வந்து ஸ்ப்ரே ஆகும்போது நமக்கு வந்து இந்த லைட் சிக்னலும் வரும். இதே போல் இதில் எப்படி விட்டு ஸ்ப்ரே ஆகுதா அப்படின்ட்டு இதை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து எல்லா ஹோல்ஸுமே நமக்கு வந்து ஸ்ப்ரே ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து டிசைன் மாற்றணும், அந்த விட்டு போகிறத அந்த விதம் நம்ம மாற்றணும்னா கட்அவுட்டில் நம்ம ஹார்னை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோமோ அதே போல் நம்ம இதை இப்போ சேஞ்ச் பண்ணி வச்சு இப்போ ஒரே டைமாக நமக்கு வந்து இதாகுது, அடிக்குது. இப்போ ஒரே டைமாக நமக்கு வந்து பெட்ரோல் வந்து தெளிக்குது. இப்போ அதையும் வந்து நம்ம வந்து லைட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எந்த விதத்தில் நமக்கு வந்து ஒரே விட்டு அடிக்குதா கனெக்டாக அடிக்குதா அப்படின்ட்டு. இப்போ வந்து இதில் நம்ம ஸ்பீடு ஏற்றுறோம். இப்போ நம்ம வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆக மாரி வச்சோன்னா ஸ்பீடாக வரும். அதுக்காக இது ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இன்ஜெக்டரை நம்ம வந்து ஒரு ஆளோட உதவி இல்லாமல் இப்போ நம்ம வந்து எளிய முறையில் இதை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ பேட்ரி கனெக்ஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து பேட்ரி மூலிமா ஒர்க் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதுவே ஒரு வண்டி நம்ம பார்க்குறோம் அப்படின்னும்போது அதனோட பேட்டரியிலே நம்ம வச்சு நம்ம இதை வந்து இன்ஜெக்டர் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த வண்டியிலே நம்ம பெட்ரோல் எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபில்ட்ரு ஒன்று போட்டிருக்கோம். நம்ம ஆக்டிவில் வர இந்த ஃபில்ட்ரு ஒன்று போட்டிருக்கோம், ஹார்னை கட்அவுட்ரு ஒன்று. அடுத்து வந்து இந்த மோட்ரு வந்து ஸ்ப்ரேயர் மோட்ரு, கொல்லிக்கெலாம் வந்து ஸ்ப்ரேயர் அடிக்கிறேன் அந்த மோட்டரில் வந்து நம்ம இது போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நான் ரிட்டன் வால்வு அப்படின்ற மாதிரி இதில் வர இன்ஜெக்டரில் வர ஃபோர்ஸ் வந்து எக்ஸஸாக இருந்ததுன்னா அதுவும் இந்த ஓஸ் வழி மூலிமா நமக்கு வந்து ரிட்டன் வந்து இந்த கேன்லேயே வந்து விழுந்துடும். இதில் வந்து அதிக ஃபோர்ஸ் வந்து இருந்ததுன்னா இதுலேயே மறுபடியும் ரிட்டன் வந்து இதில் விழுந்துடும். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடையில் வந்து நான் மட்டும்தான் இதில் ஒர்க் பண்ணுறேன். அதனால் இது இன்ஜெக்டர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ இது போல் ஒரு மிஷின் வச்சு ரெடி பண்ணிட்டா நம்ம யாரையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்றதுக்காக இதை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம தனியாக ஒரு சார்ஜஸ் போட்டுக்கலாம். சார் இது போல் இன்ஜெக்டர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா இதுக்கு தனியாக நம்ம பில்லு போடும்போது இன்ஜெக்டர் க்ளீனிங் சார்ஜுன்ட்டு தனியாக நம்ம போட்டுக்க வேண்டியது தான். நன்றி, வணக்கம். விழுப்புரம் சரவணன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலேருந்து வர வேஸ்டேஜ் வந்து இந்த ட்ரேவில் வந்து ஃபில் பண்ணி இந்த ட்ரேவில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அது வழியாக நமக்கு வந்து இதில் வந்து வேஸ்டேஜ்லாம் இதில் வந்துடும். இப்போ நம்ம ஒரு த்ராடல் பாடி ஒரு கார்பரேட்டர் எல்லாமே க்ளீன் பண்ணுறோன்னா இப்போ இந்த பெட்ரோலை வந்து நம்ம சேவ் பண்ணி இதிலே நம்ம போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு இன்ஜெக்டர் க்ளீன் பண்ணுற மோட்டரை வச்சு நம்ம ஷைனு, யூனிகான் அது போல் ஸ்கூட்டர் மாடலுக்குள்ள வண்டியிலலாம் இப்போ இந்த இன்ஜெக்டரை வந்து கழட்டிட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸஸாக ஒரு லென்த்து ஓஸ் போட்டு இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து டேங்க்கில் நம்ம பொருத்திட்டு நம்ம இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மோட்ரு வழியாக எடுத்து நமக்கு எல்லாமே இதில் எடுத்து கொடுத்துரும். இப்போ நம்ம ஒரு 5 லிட்டர் கேன் ஒரு 2 லிட்டர் கேனில் இதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அந்த வண்டியில் வந்து ஃபில்டரை வந்து ஒரு எளிய முறையில் மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு தகவல். அடுத்தது இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா
இப்போ ஒரு வண்டி ரொம்ப நமக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது. இப்போ அதில் வந்து ஃபியூல் மோட்டர் கம்ப்ளைண்ட்டா இல்லை வண்டியில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஒரு 12 வோல்ட் நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணோன்னே நமக்கு இதுக்கு ஒரு 12 வோல்ட் வந்துடும். அடுத்து வந்து ஒரு எர்த் சிக்னல் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. இதை கொடுக்காம இதை தனியாக ஒரு கப்ளர் போட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வண்டியிலேருந்து வர எர்த் சிக்னலை வந்து கிராங்க் ரொட்டேஷன் பண்ணும்போது ஒரு எர்த் சிக்னல் வரும். அதை இந்த இன்ஜெக்டருக்கு கொடுத்துட்டோன்னா நம்ம வந்து இந்த 12 வோல்ட் இது எடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு வண்டி கிராங்க் சுற்றும் போது அதுலேருந்து வர எர்த் சிக்னல் வந்து இது கிடைக்கும்போது அது மூலிமா இந்த ஷட்டர் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம அந்த பட்டன்